வணக்கம் மக்களே, ஆட்டோ ட்ரெண்ட் சேனல்லேருந்து நான் தினேஷ்குமார். உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் டூ வீலர் ரிவ்யூஸ் நான் தான் போட்டுட்ருக்கேன். நீங்களும் சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க. அதேமாதிரி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லிட்டுருக்கீங்க. அதில் ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஜூபிட்டர் 125 ரிவ்யூ போடுங்க அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டிருந்தாரு. அவருக்காக மட்டும் இல்லை, எல்லாத்துக்காகவும். ஏன்னா இப்போ ஜூபிட்டர் சூப்பராக ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டரோட செம்மையாக வேல்யூ ஃபார் மணியாக அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். ஒரு ரைட் ரிவ்யூவோட ஜூபிட்டர் 125 இந்த வண்டி இன்றைக்கி யார் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டிவிஎஸ். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ஆகிய உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனலாக இருக்குது. இன்றைக்கி இந்த வண்டி ஒரு ஃபுல் ரைட் ரிவ்யூவோட வேல்யூ ஃபார் மணியாக என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது ஜூபிட்டர் 125 டாப் எண்டுங்க. இருக்கிறதுலே இதுதான் டாப் எண்டுங்க. இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே கவர் பண்ணியிருப்பாங்க. என்னென்னலாம் பேஸ் மாடல்லையும் மிட் மாடல்லையும் வரணுங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். வண்டியோட ப்ரைஸிங் ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்களாங்க. பேஸ் மாடல் ப்ரைஸிங் வந்து ஸ்டார்டிங் ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 1,15,000 ஆன் ரோடில் வருதுங்க. மிட் மாடல்னு பார்க்கும்போது 1,21,000 ஆன் ரோடில் வருதுங்க. இது டாப் மாடல் 1,25,000 1,25,000 ஆன் ரோடு வருதுங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கட் ஆஃப் ஆகுது, இதில் என்ன பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு இந்த வண்டி டாப் எண்டுங்கிறனால ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க. 3 வேரியண்ட்டுக்குமே எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த வண்டியில் இதுதாங்க உங்களுக்கு வண்டி ஓவராலாக டிசைன் இப்படி தான் இருக்கும். இதில் டிஆர்எல் கொடுக்குறாங்க. மிட் அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா டிஆர்எல் வரும். பேஸ் மாடலில் உங்களுக்கு டிஆர்எல் வராதுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரோம் எலமெண்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பேஸ் மாடலில் வராதுங்க. மிட் மாடலில் உங்களுக்கு இந்த குரோம் எலமெண்ட்லாம் வருங்க. மிட் அண்ட் டாப் அண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேம். சின்ன ஃபீச்சர்ஸ் தான் கட் பண்ணியிருப்பாங்க. பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அந்த கொஞ்சம் சில்வரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. குரோமிங் எலமெண்ட்டாக இருக்காது. மற்றபடி வண்டி பார்க்குறதுக்குலாம் இதே மாதிரி தாங்க இருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மகாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மெட்டலில் தாங்க கொடுக்குறாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வீல் சைஸ்ன்னு பார்க்கும்போது 90க்கு 90 12 இன்ச் கொடுக்குறாங்க. டிஸ்க் பிரேக்ஸ் வருதுங்க. 220 mm டிஸ்க் பிரேக்ஸ் வருது. இது மிட் அண்ட் டாப் எண்டில் தான் வரும். பேஸ் மாடலில் இந்த டிஸ்க் வந்து வராதுங்க. அதே மாதிரி அலாய் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய்ஸ் ஒரு டியூவல் டோன் மாதிரி வரும் உங்களுக்கு அலாய். பேஸ் மாடலில் உங்களுக்கு அலாய் வீல் வரும். பட் ஆனால் அது சிங்கிள் கலரில் வருங்க. ஒரு பிளாக் ஃபினிஷிங்கில் வரும். மிட் அண்ட் டாப்பில் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி தாங்க, மிட்லேயும் டாப்புக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாதுங்க. சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தான். ஆனால் பேஸில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து மாறும். ஏன்னா பேஸில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் வரும். மிட் அண்ட் டாப்பில் உங்களுக்கு 2 டிஸ்க் பிரேக் வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஃப்ரென்ஷியேஷன். அப்புறம் அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓவரால் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இது வந்து மிட் அண்ட் டாப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். பேஸில் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் இந்த குரோம் எலமெண்ட் மட்டும் கட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு இருக்கிற எல்லாமே சேம் தான். ரியர்லன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸ் கொடுக்குறாங்க. பல்ப் தான் வரும் சென்டரில். 2 இண்டிகேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜனில் தான் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன வந்து ரியர் பிரேக் லைட்டில் வந்து ஒரு எல்இடி ஸ்டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும். இதுதாங்க வண்டியோட இது பெரிய டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பழைய ஜூபிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் டேங்க் வரும். இதில் ஃபியூல் டேங்க் வராது. எங்கன்னு கேட்டிங்கன்னா அது முன்னாடி கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு ஸ்மார்ட்டான விஷயம். அந்த கொண்டு போனனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து பூட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் 2 ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டுமே வைக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. 33 லிட்டர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த இடத்துல பழைய ஜூபிட்டரில் பார்த்திங்கன்னா இது பாதி தான் இருக்கும். இது ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஈவிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடுக்குறாங்க. பெட்ரோலையும் ஃபுல்லாக கொடுப்பேன்னு சொல்லி ஜூபிட்டரில் கொடுத்துட்டாங்க. நல்ல விஷயம். 3 வண்டிக்கு ஒரு காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இன்ஜின் ஸ்பெக்கு. எப்படி உங்களுக்கு தெரியும், ஏன்னா எல்லா வண்டியிலும் ஒரே இன்ஜின் தான். இன்ஜின் ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 125cc ஏர் கூல்டு இன்ஜின் எஃப்ஐ சிஸ்டமோடு வருதுங்க. இது வந்து சிவிடி ஆட்டோமேட்டிக். நீங்கள் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் தான். வண்டியோட பவர்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 8.5 PS பவரும், டார்க்குன்னு பார்க்கும்போது 10.5 Nm டார்க்கோட வருதுங்க. ஸோ வண்டி ஒரு டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா எவ்வளோ போகும்னு நினைக்கிறீங்க? ஒரு 95 வரைக்கும் தான் போகும். கம்பெனி சைடில் அவ்வளோதான் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாதிரி மைலேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 50 to 55 வரைக்கும் கிடைக்கும். சிட்டி லிமிட்ஸில் பார்த்திங்கன்னா 40 to 50 45 to 50 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் டிரைவிங் மென்ஷன் பண்ணுறோம். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது 163 mm கொடுக்குறாங்க. வண்டியில் வந்து என்ன வந்து வேறு என்ன ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் டாப் எண்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறாங்க. நீங்கள் பின்னாடி உட்காரவங்க நல்லா கம்ஃபர்டபுளாக இதில் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட பேக்கை ரெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா உட்காந்துட்டு போகலாம். அது போக அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ்லாம் லோட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மிட் அண்ட் டாப் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா USB சார்ஜிங் போர்ட் கொடுக்குறாங்க. க்ளோ பாக்ஸ் வந்து காமனாக 3 வேரியண்ட்லேயுமே வந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க். நான் சொன்னேன்லங்க, ஃபியூல் டேங்க் வந்து இப்படி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு இந்த ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 5.1 லிட்டர்ஸ் வந்து வருங்க. ஒரு 5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூட்டருக்கு ஒரு போதிய லெவலான ஒரு டேங்க்கு தான்.
இந்த டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎஃப்டி 2 டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஒரே டிஸ்பிளே தான் 2 செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட்டுக்கானது, இன்னொன்று வந்து உங்களுக்கு நார்மலாக தெரியும் நம்ம ஓடோமீட்டர் ஸ்பீடோமீட்டர் அதெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாங்க. வண்டி ஆன் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டான டெக்னாலஜி என்னங்க, உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, அப்புறம் எக்கனாமி மோடில் எவ்வளோ எக்கனாமியாக கிடைக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்ரு கொடுக்குறாங்க. ஆர்பிஎம் மீட்ரு கொஞ்சம் லேகிங்காக தான் இருக்குது. நான் உங்களுக்கு அது வந்து டெமோவில் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டர்ன் பை டைம் நேவிகேஷன்ஸ் அதுக்கான போர்ஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் காட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பேட்டரியோட பர்சன்டேஜ் அப்புறம் இதெல்லாம் காட்டுதுங்க. நார்மலாக ஃபியூல் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி இதுதாங்க, இந்த 3 விஷயம் காட்டுது. இது போக நீங்கள் இதில் வந்து டர்ன் பை டைம் நேவிகேஷன், எஸ்எம்எஸ் கால் அலர்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். பாதி டிஸ்பிளே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் எவ்வளோ, ஃபியூல் எவ்வளோ இருக்குது, ட்ரிப் மீட்டர்ஸ் காட்டும் உங்களுக்கு, அப்புறம் ஓடோமீட்டர்ஸ் காட்டும். ஸோ இது தாங்க இந்த வண்டியில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. போதிய லெவலில் இருக்குங்க. ஒரு ஸ்கூட்டர்னு எடுத்திங்கன்னா மெயினாக நம்ம என்னென்ன பார்ப்போம், ஒரு ஸ்பீடோமீட்டர் பார்ப்போம், ஓடோமீட்டர், ட்ரிப்பு, இது வந்து ஒரு பார்ட்டாகவும் ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டில் உங்களுக்கு என்ன டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், கால் அலர்ட்ஸு இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக ஒன்று கொடுத்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். டிரைவிங்கில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து ரொம்ப பெரிய ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கான டைமும் கிடையாது, அதேமாதிரி தேவைகளும் கிடையாது. இந்த பட்ஜெட்டில் நீட்டாக ஒரு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் ஸ்விட்ச் குவாலிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ்ன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம், லோ பீம், பாஸ் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஹார்ன் சுவிட்சு. அப்புறம் இந்த இடத்துல நீட்டாக வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்க ஒரு டீசெண்டான ஒரு லுக்காக இருக்குது. ப்ளஸ் பாடி கலரும் தெரியணும் நல்லா இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஐகோன்னு சொல்கிறாங்க. இது வந்து நார்மலாக உங்களுக்கு தெரியும்லங்க, வண்டி வந்து சிக்னலில் கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா 7 செகண்டில் வண்டி ஆஃப் ஆகிடும். பெட்ரோல் சேவிங்காக கொடுத்துருக்காங்க. இது ஆனில் வச்சுருந்தீங்கன்னா கட் ஆஃப். அதேமாதிரி நீங்கள் திருப்பி ஆன் பண்ணுங்கும் போது பிரேக்கை பிடிச்சி ஒரு ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஸ்மார்ட் சைலன்ஸ் ஸ்டார்ட்டுங்கிறனால ஈஸியாக இன்ஜின் வந்து ஆன் ஆகிடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிட் அண்ட் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹசார்ட் சுவிட்ச் வருங்க. பேஸ் மாடலில் இது வராது, கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான பட்டன் இருக்குது. அப்புறம் கீழே வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு, ஸோ நீங்கள் ஃபோன் சார்ஜ் போட்டு இங்கே ஃபோன் அழகாக பார்க் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஃபியூல் ஓப்பனிங், பூட் ஓப்பனிங், வண்டியோட சைட் லாக்கு இதெல்லாமே பண்ணிக்கலாம். வண்டியோட கீன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க வண்டியோட கீ. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஐடென்டிஃபையாக இருக்குது. எனக்கு என்னென்னா ஒரு இந்த பட்ஜெட்டில் இருக்கிற காம்படிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிமோட் லாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இவங்க அதெல்லாம் இன்னும் அப்டேட் ஆகலை. பேசிக்கான கீஸ் தான் கொடுக்குறாங்க. மக்களே பேஸ் வேரியண்ட் மற்றும் மிட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக்கர் ஸ்டார்ட் வருங்க. இதுவே டாப் எண்டில் கிக்கர் ஸ்டார்ட் வராது, ஒன்லி செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான். இது தாங்க வண்டியில் ஓவராலாக ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ்ன்னு வரும்போது என்னால் இது வந்து கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி சொல்ல முடியும். ஏன்னா பேஸ் மாடலுக்கு ஒரு சில கலர்ஸும் மிட் மாடலுக்கு ஒரு சில கலர்ஸும் டாப் எண்டில் 2 கலர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறாங்க மென்ஷன் பண்ணி. இந்த வண்டியில் பிரேக்கிங்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்பி பிரேக் தான் கொடுக்குறாங்க. ரியரில் ட்ரம்மு, ஃப்ரண்ட்டில் வந்து 220mm டிஸ்க். பேக் பிடிச்சிங்கன்னா ட்ரம்மும் அப்ளை ஆகும், டிஸ்க்கும் ஃப்ரண்ட்டில் அப்ளை ஆகும். இந்த பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வண்டியோட ஹுக்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஹுக்கு, எதாவது கவரில் எதாவது வாங்கினீங்க, கவர் யூஸ் பண்ணாதீங்க, மஞ்சப்பை மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா பொல்யூஷன் அவாய்டிங். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஹுக் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இது. வண்டியில் ஏறி உட்காந்துட்டேன். நல்ல ஸ்பேசியஸாக இருக்குங்க, போதிய அளவு இருக்குது. நான் வந்து ஒரு 5.8 உங்களுக்கு நான் முன்னாடி வீடியோவில் எல்லா வீடியோவில் நான் சொல்கிறேன், நான் ஒரு 5.8 இருக்கேன். நல்லா ஒரு இந்த இடத்துல பெட்ரோல் டேங்க் ப்ளேஸ் பண்ணனால நம்ம முட்டிக்கு வந்து இது ரொம்ப பக்கமாக இடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இடிக்காது. 6 ஃபீட் வரைக்கும் அவங்களாம் நல்லா கம்ஃபர்டபுளாக தாங்க உட்காரலாம். ஸோ அப்புறம் வண்டி எடுத்திங்கன்னா வண்டியோட ஹைட்டு நல்லா இருக்குங்க. வண்டி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப லோ லெவலெல்லாம் இல்லை, கரெக்டாக இருக்குங்க. வண்டி வந்து உட்காந்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. பிலோ 5 இருக்கிறவங்களுக்கு கால் கண்டிப்பாக எட்ட சான்சஸ் இல்லை. எபோவ் 5 இருக்கிறவங்க நீட்டாக கால் வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்டில் நல்லா ப்ளேஸ் ஆகும். ஸோ ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே எடுத்துடலாங்களா மக்களே? வண்டி எல்லோரும் ஓட்டுறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்றைக்கா இருந்தாலும் இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தாங்க, ஒரு பாதி கதவு பிளாக் அண்ட் ஒயிட்டுடா, ஒரு பாதி கதவு வந்து பார்த்திங்கன்னா கலர் டிஎஃப்டி. இது வந்து நான் சொன்ன மாதிரி டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், ஸ்மார்ட் எக்ஸ் பார்த்துக்கலாம், இதில் ஸ்பீடோமீட்டர் பார்த்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் மீட்ரு. வண்டி சாவி போட்டு ஆன் பண்ணியாச்சு. செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சைலன்ஸ் ஸ்டார்ட் தான். அப்படியே ரைடு போகலாங்களா? வண்டி எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு மண் ரோடில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். பிரேக்கிங் வந்து நல்லா டீசெண்டாக இருக்குது. இந்த பேட் ரோடில் பார்த்திங்கன்னா வண்டி சஸ்பென்ஷன் நல்லா அருமையாக இருக்குங்க.
ஜூபிட்டர்னாலே சஸ்பென்ஷன் தான். பழைய ஜூபிட்டரே நல்லா இருக்குங்க சஸ்பென்ஷன். இது நல்லா ஸ்மூத்தராக இருக்குங்க. ஆஹா, குழியில் விட்ட மாதிரியே தெரியலைங்க. எந்த விதமான பெரிய குழியில் விட்டிங்கன்னா கூட லைட்டாக பம்ப் ஆகுதே தவிர வண்டியில் வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லைங்க. ஃபுல்லாக ஷாக் அப்சர்வ் வந்து நல்லா பண்ணுதுங்க. ஆஹா, வண்டி வந்து ஆஃப் ரோடில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. வண்டி வந்து பாடி பேலன்ஸிங் ஓகேவாக தாங்க இருக்குது. ஆஹா, பவரில் ஒரு ரைஸ் பண்ண ஒரு ஃப்ளைஓவர் ஏறலாங்க. 5000 RPM வரைக்கும் போகுதுங்க. வண்டி வந்து இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா பாலத்தில் இருக்கிற அந்த இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக பம்ப் ஆகும். இது வந்து எதுவுமே இல்லைங்க, நல்லா போகுதுங்க. ஒரு சின்ன வீலு, ஒரு ஸ்கூட்ரு அப்படிங்கிற எந்த ஃபீலுமே கிடையாது. வண்டி அழகாக அது பாட்டு போயிட்டே இருக்குதுங்க. வண்டி பிக்கப்புன்னு பார்க்கும்போது 125க்கான சிசிக்கான பிக்கப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக தாங்க இருக்குது. அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ் வந்து குறையுதுங்க. ஒரு 110 சிசிலேருந்து ஒரு 15 சிசி தான் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் அதுக்கான அவுட்புட்டுங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக தாங்க இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்து தெரியல. பட் ஆனால் மைலேஜ் இதுக்கு டியூனிங், அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா BS6 OBD 2B, அதனால் கொஞ்சம் அந்த எமிஷன் கண்ட்ரோல் அது இதுன்னு சொல்லி வண்டியை வந்து ஒரு லிமிட் பண்ணி தான் வச்சுருக்கேன். வண்டி வந்து ஓகேங்க, டீசெண்டாக இருக்குங்க. ரொம்ப அண்டர் ரேட்டட் பவர்லாம் கிடையாதுங்க. நல்ல அவுட்புட் இருக்குது. கொடுத்திங்கன்னா சடன் ரெஸ்பான்ஸாக இருக்குது. எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 மெயின்டைன் பண்ணிங்கன்னா எக்கனாமியாக ஓடும். எபோவ் 50ங்கும் போது உங்களுக்கு பவரில் தான் போகும். மேபி இறக்கமான ரோடாக இருந்தால் அப்படியே எக்கனாமிலே 60 வரைக்கும் போகும். மீட்டரில் அப்படியே லைட் எரியும். பட் ஆனால் ரியல் டைம் மைலேஜ்னு பார்க்கும்போது ஒரு 45 to 50 தாங்க. 50ங்கிறது கேரண்டியாக ஓரளவுக்கு எடுக்கலாம். இந்த பிரைட்னஸ் ஆஃப் த ஸ்க்ரீன் இந்த வெயிலில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. மேபி நான் செட்டிங்ஸில் போய் எதுவும் சேஞ்ச் பண்ணல. அவங்க வண்டி அப்படியே கொடுத்தாங்க, அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேபி லாஸ்ட்டாக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பட் ஆனால் இந்த பிரைட்னஸ் இப்போ இருக்கிற பிரைட்னஸ் வந்து எனக்கு பத்தலை. ஆனால் எதுவும் நான் எதுவும் கம்மி பண்ணல, ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து நல்லா தெரியுதுங்க உங்களுக்கு. அந்த நெகட்டிவ் டிஸ்பிளே வந்து கிளியராக இருக்குது. பட் கலர் டிஸ்பிளே TFT வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குங்க. கொஞ்சம் விட்டு பார்த்திங்கன்னா தான் தெரியும். மேபி சூரியன் வந்து எனக்கு கரெக்டாக டாப்பில் இருக்குது. கரெக்டாக 1 மணி. பிரேக்கிங் நல்லா கச்சிதமாக நிற்குதுங்க. பிரேக்கிங் வந்து கம்மின்னு சொல்ல முடியாது. சஸ்பென்ஷனும் நல்லாயிருக்கு, பிரேக்கிங்கும் நல்லாயிருக்கு. ஏன்னா பவர் தான் வந்து அப்படியே கிராஜுவலாக அப்படியே நல்லா இன்க்ரீஸ் ஆகுதுங்க. சடன் ஆக்சிலேட்டர்லாம் இல்லை, ஜர்க்னஸ் தான் எடுக்கிறது இல்லை, அப்படியே கிராஜுவலாக எடுக்குது. சஸ்பென்ஷன்லாம் நல்லா இருக்குங்க. இந்த ரோட்டில் நான் நார்மலாக எந்த வண்டியில் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகும், தூக்கி போடும். சின்ன சின்ன ஷாக் அப்ஸ்லாம் வந்து மித்த வண்டியில் தெரியும். இதில் வந்து எந்த ஷாக் இருக்குன்னு தெரில. வா, நைஸ் சஸ்பென்ஷனுங்க. பிரேக்கிங் சூப்பராக இருக்குங்க. சஸ்பென்ஷன் ஓகே. பவரும் நார்மலாக நல்லா தான் இருக்குது. ஹேண்டிலிங் ஓகேங்க, ஹேண்டிலிங் நல்லா இருக்குங்க. நல்லா ப்ரெட்டியாக இருக்குது சிட்டிக்குள்ளே ஓட்ட. சவுண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறிடுச்சுங்க. பழைய ஜூபிட்டர் சவுண்ட் மாதிரிலாம் இல்லை,
ஒரு என்டார்க் சவுண்ட்லாம் பார்த்துருக்கீங்களா, என்டார்க்கில் வருவாங்க, அதே மாதிரி கொஞ்சம் மைல்டாக சவுண்டு கம்மியாக இருக்குது. மெயினாக வண்டியோட க்ரிப்புன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு 90 12 இன்ச்சு, பின்னாடி அதே டைமென்ஷன் தான். டயரோட சைஸ் கரெக்டாக இருக்குங்க. எனக்கு வந்து அந்த க்ரிப்பு வந்து நல்லா இருக்குங்க. ஹேண்ட்லிங் அதனால தான் எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டர்டினஸ்ஸாக இருக்குது. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் வண்டியை வந்து நான் சடனாக திருப்புறேன்னா சலக்குன்னு டக்குன்னு திரும்பாமல் அப்படி கொஞ்சம் நல்லா பாடியோடு சேர்ந்து திரும்ப பாடி பேலன்ஸிங் நல்லா இருக்குங்க. ஏன்னா பின்னாடி மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டி வந்து அந்த நல்லா இருக்குதுன்னு சொல்லலாங்க. வண்டி வந்து மெட்டல் பாடி, வண்டி க்ரிப்பு நல்லா இருக்குது, வண்டி கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாலாம் ஃபீல் ஆகலை, டீசெண்டாக போகுது. சீட்டிங் கம்ஃபர்ட்டு எனக்கு வந்து டிரைவரிங் சைடில் உட்காரும் போது ஏதோ கொஞ்சம் முன்னாடி உட்கார மாதிரிலாம் இல்லை. நல்லா ஃப்ரீயாக ஃப்ளெக்சிபிளாக உட்காந்து கரெக்டான ஆம்ரெஸ்ட்லாம் கரெக்டாக இருக்குங்க. எந்த பெயினும் கிடையாது. அந்த லெஃப்ட் லைட்டு இழுக்கிறாரு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பின்னாடி உட்காரவங்களுக்கும் அந்த புஷ் பேக் அந்த பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாயறதுக்கான இது கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்குது. சைட் மிரர்ஸ்ன்னு பார்க்கும்போது சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி இருக்குது. இந்த மிரர் வந்து நான் எப்பவுமே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கிளியரான வியூ கிடைக்கும் இந்த மிரரில். பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக்கியாக மட்டி வர இருக்கும். எந்த வித ஸ்டைலில் அந்த க்ரோம் ஃபினிஷிங் எலமெண்ட்லாம் எதுவும் இருக்காது. பட் ஆனால் இந்த மிரர் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மிரருக்கான வேலையை கரெக்டாக பார்க்கும். டீட்டெயிலிங் உங்களுக்கு கரெக்டாக காட்டும். ஓகேங்க, வண்டி ரிவ்யூ வந்து ஓட்டின வரைக்குமே எல்லாமே ஓகே தாங்க. வாங்க ஒரு சம்மரி பார்த்துடலாம். மக்களே, டெஸ்ட் ட்ரைவ் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. இதில் என்னென்னலாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா எந்த குழியில் சின்ன குழியெல்லாம் விட்டோம், ரஃப் அண்ட் டஃப்பான ரோட்டை தான் நம்ம போனோம் ஸ்டார்ட் பண்ணதே. பர்ஃபெக்டாக இருக்குது. சஸ்பென்ஷன் 5 ஸ்டாருக்கு 5 ஸ்டாருங்க. வண்டியோட க்ரிப்புன்னு பார்க்கும்போது 12 இன்ச் வீல், 2 வீலுமே 12 இன்ச் வீலு, 90க்கு 90 ஒரே சைஸுங்கிறனால சூப்பராக இருக்குது. ட்ரம்மு டிஸ்காக இருந்தாலும் பிரேக்கிங் சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் ஓகேங்க. வண்டி மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஓகே. பட் பவர் 125க்கான சிசிக்கான ரொம்ப அக்ரெசிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு கரெக்டான பவராக இருக்குங்க. நார்மலாக டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வராங்க அவங்களுக்குலாம் போதிய லெவலில் இருக்குங்க. சிட்டிக்குள்ளெல்லாம் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் 125cc ஸ்கூட்டரில் அப்படிங்கும்போது ரொம்ப அக்ரெசிவாக எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது அந்தளவுக்கு இருக்காது. பட் ஆனால் போதிய லெவலில் பவர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ப்ரைஸிங் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வண்டியோட கலர் ஆப்ஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வண்டி யார் இன்றைக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டிவிஎஸ். அவங்களுக்கு நன்றிகள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஏதாவது டிவிஎஸில் என்கொயரி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். அதேமாதிரி வண்டியோட வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இல்லைனா 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வண்டியில் பேட்டரி வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 18 மாதம் கொடுக்குறாங்க, 1.5 வருஷம் வருது. வண்டியில் வாரண்டிலாம் சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சர்வீஸ்ன்னு பார்க்கும்போது டிபெண்ட்ஸ் ஆன் டீலர்ஷிப் மாறலாம். இவங்க டீலர்ஷிப்பில் சூப்பராக தான் பண்ணுறாங்க. உங்களோட டிவிஎஸில் ஏதாவது வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம். நன்றி மக்களே. அடுத்தது ஒரு சூப்பரான வண்டியில் வந்து உங்களை பார்க்குறேன்.